அதுவும் இல்லை ஜீவா. இப்போ உன் வீடியோ பார்த்தேன், அது ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். அதுக்கான ஆன்சர் தான் நான் யோசிச்சுருக்கேன். கவலைப்படாது, அதுக்கான ஆன்சர் நான் சொல்கிறேன். சுற்றி இப்போ என்ன இருக்கு? என்ன சுற்றினா துணிதான் இருக்குது. இப்போ சொல்லு, என்ன இருக்கு சுற்றி? ஆக்சிஜன். இதை முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியதானே? இப்போ நீயே சொல்லிட்ட, நம்மளை சுற்றி ஆக்சிஜன் இருக்குன்னு. ஸ்பேஸில் என்ன இருக்கும்? ஸ்பேஸில் எதுவுமே இருக்காது, இன்க்ளூடிங் ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜன் இல்லாதனால நமக்கு என்ன நடக்கும்னா சஃபகேட் ஆகும். ஸோ சஃபகேட் ஆகிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு அன்கான்சியஸ்க்கு போவோம். ஒரு நிமிஷம். ஏதாவது அவசரமாக இருக்கும், போயிருப்பான். வெயிட் பண்ண. என்ன ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் அடக்கலாம். A few moments later. ஐயோ, ஒரு மண்டை கோளாறு ஆச்சு. இப்படிதான் ஏதாவது பண்ணிடுவாரு, இங்க பார்த்துட்டு வரேன். Several days later. என்ன பண்ணுங்க? இல்லைப்பா, நீ ஸ்பேஸுக்கு போனால் ஆக்சிஜன் இருக்காதுன்னு சொன்னல, அதனால தான் இப்போ இருந்து மூச்சு அடக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். முதல்ல சொல்ல வரதை ஃபுல்லாக கேளு. அதாவது நீ ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லு, நான் இப்போ கேட்குறேன் சொல்லு. ஓகே, நல்லது. அதாவது முதல்ல வந்து ஆக்சிஜன் இருக்காது. ஸோ ஆக்சிஜன் இல்லாதனால என்ன நடக்கும்னா உங்களுக்கு வந்து சஃபகேட் ஆகும். சஃபகேட் ஆகிறதுனால நீங்கள் வந்து ரொம்ப அன்கான்சியஸான ஒரு ஸ்டேட்டுக்கு போவீங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னா நம்ம பாடியில் இருக்க ஏர் மாலிகூல்ஸ், ஸோ அதாவது ஆக்சிஜன் சொல்லக்கூடிய ஏர் மாலிகூல்ஸ் வந்து நம்ம லங்ஸ்லேருந்து வெளியில் வர ட்ரை பண்ணும். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா வேக்கமில் வந்து, அதாவது ஸ்பேஸில் வந்து ப்ரெஷரே இருக்காது. அதே இது நம்ம பாடிக்குள்ளே பார்த்தோம்னா ப்ரெஷர் இருக்கும், ஏன்னா ஏர் மாலிகூல்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஏர் மாலிகூல்ஸ் வந்து ப்ரெஷர் இல்லாத ஏரியாவுக்கு போக ட்ரை பண்ணும். ஸோ அப்படி போக ட்ரை பண்ணுறதுனால நம்ம லங்ஸ் வந்து டேமேஜ் ஆகும். அதோடு இது நிற்காது. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா நம்ம உடம்புல மேஜராக இருக்கிறது வந்து ஃப்ளூயிட்ஸ். ஸோ இந்த ஃப்ளூயிட்ஸ் வந்து பாயில் ஆகுது. ஸோ இப்போ வாட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 டிகிரி செல்சியஸில் அது கொதிக்கும். ஸோ அதே இது பிளட்டுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு டெம்பரேச்சர் இருக்கும். ஸோ இந்த டெம்பரேச்சரில் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ப்ரெஷர். ஸோ அங்கே வந்து 0 ப்ரெஷர் ஆகிட்டனால ஈஸியாக நம்ம பிளட்னால பாயில் ஆக முடியும். ஸோ பாயில் ஆகி அதெல்லாம் வேப்பர் ஆக ஆரம்பிக்கும். வேப்பர் ஆகி வெளியில் வர ட்ரை பண்ணும். ஸோ அதனால் நம்ம பாடியெல்லாம் ஒரு மாதிரி பல்ஜாக தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக எல்லோரும் வந்து தப்பாக வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிடுவோம் அப்படின்றத புரிஞ்சிருப்பாங்க. ஸோ அந்த லங்ஸ்லேருந்து ஏர் மாலிகூல்ஸ் வெளில வரதோ, வேப்பர் ஆகி பிளட் வெளியில் வரதோ, நம்ம பாடியில் இருக்க ஸ்கின் வந்து என்ன பண்ணுன்னா அதை வெளியில் வராமல் தடுத்துரும். ஸோ அதனால் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆக மாட்டோம், ஆனால் பலூன் மாதிரி வீங்கிடுவோம். ஸோ எக்ஸ்ப்ளோர்ட் ஆகுன்றது அப்போ வந்து ஒரு மித்து. ஸோ ஆக்சுவல் ஃபேக்ட் என்னென்னா நம்ம பிளட் வந்து எவாப்ரேட் ஆகி நம்மளோட பல்ஜான மாதிரி, அதாவது ஒரு பலூன் மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ அடுத்து லாஸ்ட்டாக என்ன நடக்கும்னா நீங்கள் எந்த இடத்துல ஸ்பேஸில் இருக்கீங்கன்னு, இன்கேஸ் சன் பக்கத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பேர்ன் ஆகிடுவீங்க. ஸோ அதே சன்னை விட்டு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ்னால தான். அங்கே வந்து டெம்பரேச்சர் ஹையாக இருக்கும், உங்களை வந்து பேர்ன் பண்ணிடும். ஸோ அது இது ப்ரெஷர் இல்லாத இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ப்ரெஷரை டிபெண்ட் பண்ணி தான் டெம்பரேச்சர் வந்து இருக்கும். ஸோ நம்ம பாடியில் வந்து எவாப்ரேட் ஆனதுக்கு காரணம் என்னது? ப்ரெஷர் வந்து கம்மியாயிடுச்சு. ஸோ ஈஸியாக நம்ம பாடியில் இருக்க டெம்பரேச்சர்னாலேயே அது வந்து பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதே இது நான் இப்போ சொன்ன மாதிரி லாங் டிஸ்டன்ஸில் இருக்கும் போது அங்கே வந்து ப்ரெஷர் இருக்காது. ஸோ வந்து அங்கே வந்து ஹீட் வந்து ரொம்ப கம்மி. ஸோ வந்து நம்ம ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ ஸ்பேஸ் விட்டு இல்லாமல் ஸ்பேஸுக்கு போனால் அங்கேயே சமாதி தான். ஆமாம், கண்டிப்பாக. யோசிக்கிறானே. டே என்னடா பண்ண போகிற?